ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நம்ம பாட்டி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான ராகி சிமிலி உருண்டை ரொம்பவே ஹெல்தி. அதில் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்னுமே ஹெல்த்தியாக ராகி அவல் சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு அரை கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையே ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ண லைட்டாக உங்களுக்கு வெடிப்பு விழுந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் கருப்பு எள்ளு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி வறுத்து விடுங்க. எள்ளு உங்களுக்கு நல்லா கடுகு மாதிரி பொரியும். ஸோ மூடி போட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்த பிளேட்டில் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் மாதிரி வரும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதையும் அந்த பிளேட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. யூஸ்வலாக செய்கிற ராகி சிமிலி உருண்டையில் பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டாங்க. நான் எக்ஸ்ட்ரா நியூட்ரியண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை அவல் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலர் அவல் இருக்குல்ல, அது சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதையும் இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நீங்கள் கையில் இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை தனி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சு கொடுங்க. ஒரு கப்பு ராகி மாவுக்கு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. ஒரு தோசைக்கல் அப்படி இல்லைனா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு ரொட்டி மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு டேரெக்டாக அந்த மாதிரி பேனில் வச்சு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாழை இலை அப்படி இல்லைனா ஒரு இட்லி துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இல்லைனா உள் பக்கம்லாம் வேகாது, வெளியில் மட்டும் வெந்த மாதிரி இருக்கும். நல்லா 2 பக்கமும் வேக சேர்த்து அதை தனியாக வச்சுக்கோங்க. மீதி மாவையும் அதே மாதிரி சுட்டெடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுருந்தோம்ல, அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை எள்ளு அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பவுடராக கிடச்சிடும். அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த அவளையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அவல் முடிஞ்ச அளவு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்ச அவளையும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சர் கூட சேர்த்து வச்சுருங்க. அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த ராகி ரொட்டியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மண் பதம் இல்லைனா புட்டு மாவு பதத்துக்கு வரும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதோ இந்த பதத்தில் தான் இருக்கணும். அழகாக மாவு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதையும் அந்த மாவு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நான் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடையிலே பொடி பண்ண வெல்லம்னே கிடைக்கும். நீங்கள் அதை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலான வெல்லத்தை நீங்கள் இடித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு பெரிய பவுலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டுற பக்குவத்துக்கு வந்துடும். எல்லா மாவையுமே நல்லா அழுத்தி பிடிச்சி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 உருண்டை கிட்ட கிடைக்கும். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் படி இதை நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக்குக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கெட்டு போயிடும்னு பயந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. இதில் அயன், கால்சியம், நியூட்ரியன்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தாலே அவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாய்.